இதுக்கு மேலே அவங்க இந்த மாதிரி பேசிகிட்டே இருந்தாங்கன்னா, இன்னும் நான் நிறைய விஷயங்கள் வந்து பேச வேண்டியது வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து செம கோவமா வந்து பிரியங்கா வந்து நிவேதிதாக்கு ஒரு ரிப்ளை கொடுத்தது வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இவங்க 2 பேருக்கும் என்னடா பஞ்சாயத்து அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு டாஸ்க் வந்து நடக்குது இந்த வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ஸ்க்கு. ஸோ அப்போ வந்து ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த வீட்டில் யார் வந்து எதுக்கு இருக்காங்க அப்படின்னே தெரியலன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நிவேதிதா வந்து பார்த்திங்கன்னா பிரியங்காவை வந்து சூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு ரீசன் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, வெக்கே கூட ஒரு கனெக்ஷன் வந்து இருக்குது. ஆனால் வெக்கே கூட அந்த ஒரு க்ளோஷரும் வந்து நடந்துருச்சு. ஆனால் அதை பற்றியே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னபோது, பிரியங்கா வந்து ட்ரிகர் ஆகி நான் யார்கிட்ட பேசினேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவங்களும் ஒரு மாதிரி டோனில் வந்து எல்லாருக்கிட்டையும் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரியங்கா வந்து நான் அவங்ககிட்ட பேசினேனா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நிவேதிதா ட்ரிகர் ஆகி ஆமாம் என்கிட்ட 4 முறை பேசுனீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரியங்கா வந்து என்னை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க, இது சம்மந்தமே இல்லாத தேவையில்லாத தலைவலியாக இருக்குது எனக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க பிரியங்கா சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம்லாம் வந்து நடக்குது. ஸோ அடுத்த கொஷின் இன்னொரு கொஷின் வருது. அந்த கொஷினில் சின்ன விஷயத்துக்கு கூட யார் ஓவராக ரியாக்ட் பண்ணுறா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது, நிவேதிதா அப்பயும் வந்து பிரியங்காவை வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து திரும்ப திரும்ப அதே விஷயத்த வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே பிரியங்கா திரும்பவும் கடுப்பாயிட்டாங்க. நான் எப்போ உங்ககிட்ட வந்து பேசினேன், என் ரூமில் மோனிஷா இருக்காங்க, அவகிட்ட நான் பேசுகிறேன், மற்ற யார்கிட்டையும் வந்து நான் பேசினதே கிடையாது, வேறு யார்கிட்ட நான் பேசினேன்னு சொல்லுங்கள் மேம் அவங்கள அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே இந்த டாப்பிக்கை பற்றி பேசுனீங்க அப்படின்னா நான் இன்னும் நிறைய பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி செம கோவமாக வந்து சொல்கிறாங்க. எங்களுக்குள்ளே என்ன நடந்தது அப்படிங்கிறது யாருக்குமே எங்கே தெரியாது. யாராவது கேட்டால் நான் அழுதுட்டு இருக்கும்போது என்கிட்ட யாராவது வந்து கேட்டால் நான் வந்து சொல்கிறது ஷேரிங் கிடையாது. ஸோ அப்போ அவங்க மேலே வச்சுருக்கிற ரெஸ்பெக்டில் நான் உங்களுக்கு வந்து சொல்கிற விஷயமே தவிர நானாக போய் யார்ட்டையுமே வந்து சொல்லவே இல்லை. இவங்கக்கிட்ட வந்து நான் போயிட்டு பேசுகிறது என் மேலேயே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படிங்கிற மாதிரி செம கோவமாக வந்து அந்த இடத்துல பிரியங்கா வந்து ரிப்ளை கொடுத்தது பார்க்க முடிஞ்சு நிவேதிதாக்கு. ஸோ நிவேதிதா வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இப்போ வெக்கேக்கு பயங்கரமாக ஒரு சப்போர்ட்டாக இருக்காங்க. இப்போ பிரியங்காக்கும் நிவேதிதாக்கும் வந்து ஆகலை. அதே மாதிரி இன்னொரு பக்கம் மோனிஷாக்கும் நிவேதிதாக்கும் வந்து ஆகலை. ஸோ இப்போ வந்து கிளாஷ் வந்து அந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் அவங்க 2 பேருக்குள்ளே நடந்த ஒரு பஞ்சாயத்து. ஸோ இதே மாதிரி செகண்ட் லவோட எல்லா ஹைலைட்ஸ் அண்ட் ஃபுல் ரிவ்யூ அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.